நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ரவி வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆடிப்பட்டம், தைப்பட்டம் பயிர் சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள். குறிப்பா காய்கறி பயிர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தனி மனிதன் குறைந்தபட்சம் 300 கிராம் காய்கறிகளை எடுத்துக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்றோமா? அரிசி சாதம் நிறைய எடுத்துக்கிறோம், சத்துக்கள் குறைவு. ஆனா காய்கறிகளில் சத்துக்கள் கூடுதலா இருக்கு. தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, சின்ன வெங்காயம், அவரை, கீரைகள், முருங்கை, கறிவேப்பிலை, இப்படி நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொன்றுத்துலையும் 2 செடிகள் இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிரும். ஃபார்ம் ஃப்ரெஷ்னு சொல்லக்கூடிய பசுமையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து பறித்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கே, அனுபவிச்சா தான் தெரியும். மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்காதே, தோட்டம் இல்லையேன்னு வருத்தம் வேண்டாம். தொட்டிகளில் வளர்க்கலாம். ரவி வாசுதேவன் ஐயா, வீட்டில் இருக்கும் பழைய பிளாஸ்டிக் வாளிகள், உடைஞ்சு போன குடம், இல்லைன்னா விலை கொடுத்து தொட்டிகள் வாங்கிக்கலாம். க்ரோபேக்ஸ்னு சொல்லக்கூடிய பைகள் விற்கிறாங்க. வாங்கி ஒவ்வொன்றுத்துலையும் 2-3 விதைகள் அல்லது 2-3 காய்கறி நாற்றுகளை நட்டுட்டா கொஞ்ச நாள் பொறுத்து நல்லா இருக்கிற 2 செடிகளை வச்சுக்கிட்டு இன்னொன்று நீக்கிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த காய்கறி செடிகளை வளர்க்குறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கும் கூட. உடம்புக்கு நல்ல பயிற்சி. காலையில் மாலையில் நடைப்பயணம் போகிறவங்களுக்கு இந்த தோட்ட வேலைகளே போதுமானது. வெள்ளை முள்ளங்கி பார்த்துருப்பீங்க, அவ்வளவு நல்லது. புகைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நுரையீரலை சரி செய்ய இது உதவும். உடல் எடையை குறைக்க உதவும். வைட்டமின் சி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிறுநீரக தொற்றை சரி செய்யும். ஹை பிபி, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள், தொண்டை எரிச்சல், தொற்று, அலர்ஜி சரியாயிடும். உடம்புல இருக்கும் கழிவுகளை நீக்கும் ஆற்றல் கொண்டது முள்ளங்கி. இது ஓர் உதாரணம். இது மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் நிறைய ஆற்றல் இருக்கு. சத்துக்கள் அளிக்க வல்லவை. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது இன்னும் நல்லது. கீரைகள் கட்டாயம் இடம்பெறணும் நமது உணவுல. ரவி வாசுதேவன் ஐயா, உணவை மருந்து போல சாப்பிடணும், இல்லைன்னா மருந்த உணவை போல் சாப்பிட வேண்டிய சூழல் உருவாகிடும். பழங்களும் நமது அன்றாட உணவுல இடம்பெறணும். வாய்ப்பிருந்தா 1-2 பழமரங்கள், கொய்யா, சப்போட்டா, மா, பலா, மாதுளை, வாழை, இவற்றில் ஏதாவது 1-2 நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்க்கணும். இதற்காக இடம் ஒதுக்கலாம். கேட்டுக்கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.